ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான வேத தியானமாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை அன்றைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஒரு காரியத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அது எந்த காரியத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்றால், ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அவர் தீர்மானித்திருந்தார்கள். பிரியமானவர்களே, அன்றைய சபையிலும் பல தேவைகள் இருந்தது. பலவிதமான மனிதர்கள் இருந்தார்கள். அந்த மனிதர்களுக்கு பலவிதமான தேவைகள் இருந்தது. ஆனால் அந்த தேவையுள்ளவர்களுக்கு அந்த தேவையை செய்யக்கூடியவர்களை அவர்கள் ஏற்படுத்தி வைத்துவிட்டு இவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த காரியத்திற்காக உறுதியாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, ஜெபம் பண்ணினார்கள். இரண்டாவது, தேவ வசனத்தை போதித்தார்கள். ஆவியில நிறைந்து தேவனுடைய பலத்தோடு கூட, தேவனுடைய வழிநடத்தலோடு கூட சத்தியத்தை அறிவித்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், சபையை கட்டி எழுப்பினார்கள். ஊழியம் வளர்ந்தது, சபை வளர்ந்தது, அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கில் அங்கே ரட்சிப்பு பெறுகிறது. அனுதினமும் சபையில ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஜெபத்திற்கும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுலதான் சபை, ஆதி திருச்சபையின் ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் தரித்திருந்தார்கள். இந்த தரிசனம் மாறவில்லை. அவருடைய வருமானத்தையோ, அவருடைய எதிர்காலத்தையோ, அவருடைய லாபங்களுக்காகவோ, அவருடைய தேவைகளுக்காகவோ அவர்கள் பிரயாசப்பட்டதாக இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அவருடைய பிரயாசம், அவருடைய நோக்கம், அவருடைய இலக்கு எதுவாக இருந்தது என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும். அதற்கு அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள், தேவனுடைய வசனத்தை போதித்தார்கள். இந்த தரிசனத்தை விட்டு அவர்கள் மாறவில்லை, தேவனுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். நாமும் அப்படியா இருப்போம். தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆமேன், ஆமேன்.